அஸ்ஸலாமு அலைக்கும். காலையில் தூக்கத்திலிருந்து எழுந்திருக்க தாமதமானதால் சாப்பிட எதுவும் நேரம் கிடைக்கவில்லை. வேகமாக அலுவலகத்திற்கு செல்ல வேண்டும். தயாராகிக் கொண்டிருக்கும்போது படுக்கையை பார்த்தேன். இருவரும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தனர். மகனை மார்பில் தலை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தவள் இரு கைகளாலும் அவனை இறுக்கமாக அணைத்து பிடித்திருந்தாள். தூக்கத்திலும் விடாத அவளது பாசத்தின் போர்வை என்னவோ அவர்களை எழுப்ப வேண்டும் என்று தோன்றவில்லை. மெதுவாக கதவை மூடி வெளியே நடந்தேன். கதவுக்கு அருகில் முந்தைய நாளின் குப்பைகள் ஒரு பிளாஸ்டிக் பையில் கட்டி தொங்கவிடப்பட்டிருந்தன. அது கீழே உள்ள குப்பை தொட்டியில் போடுவதற்காக இருந்தது. அதையும் எடுத்துக்கொண்டு கீழே நடக்கும்போது குறிஞ்சியும் பின்னால் வந்தாள். அவளுக்கு ஏதோ சாப்பிட உள்ளது என்று கருதி வந்ததாக இருக்கலாம். அவள் என்னை பார்த்து ஏமாற்றத்துடன் திரும்பி நடந்தாள். விடுமுறைக்குப் பிறகு முதல் நாள் என்பதால் அலுவலகத்தில் வேலைப்பளு அதிகமாக இருந்தது. வயிறு பசியால் தொந்தரவு செய்ய ஆரம்பித்தது. எல்லாம் முடித்து கடிகாரத்தை பார்த்தபோது மணி 12. இவ்வளவு வேகமாக நேரம் போய்விட்டதா? இனி எப்படியும் உணவு வீட்டில் இருந்துதான் இருக்க வேண்டும். அவ்வளவு நேரம்தான் மீதம் இருக்கிறது. வீட்டிற்கு வந்து கதவை நீண்ட நேரம் தட்டியும் திறக்கப்படவில்லை. காலிங் பெல். அருகில் இருந்த குழந்தைகளின் தொந்தரவு காரணமாக எடுத்துவிட்டிருந்தோம். நீண்ட நேரம் திறக்கப்படாததால் கையில் இருந்த சாவியை பயன்படுத்தி கதவை திறந்து உள்ளே சென்றேன். அதை முதலிலேயே செய்திருக்கலாம். ஆனால் சில தவறான பழக்கங்கள் மாறுவதில்லை அல்லவா? சத்தமில்லாத சமையலறையை பார்த்தாலே அவள் இன்னும் தூக்கத்தில் இருந்து விழிக்கவில்லை என்பது தெரிந்தது. பசி உச்சத்தை எட்டியிருந்தது. உண்மையில் கோபம் வரத் தொடங்கியது. படுக்கையறையின் கதவை வேகமாக திறந்து உள்ளே சென்றபோது சத்தம் கேட்டு மகன் எழுந்து அழ ஆரம்பித்தான். அதனால் அவளும் மெதுவாக கண் விழித்தாள். என்னை பார்த்தவுடன் அவள் அதிர்ச்சியுடன் மொபைலை எடுத்து நேரத்தை பார்த்தாள். பின்னர் மன்னிப்புடன் என்னை பார்த்து தலைமுடியை ஒதுக்கி மகனை தோளில் தூக்கி சமையலறைக்கு நடந்தாள். காலையிலிருந்து ஒரு பொருள் கூட சாப்பிடவில்லை நான். அது இருக்கட்டும், பகலில் ஒரு மனிதன் இங்கு வருவான், அவனுக்கு ஏதாவது சமைக்க வேண்டும் என்று கூடவா உனக்கு தோன்றவில்லை? எனது கோபமான பாவத்தை பார்த்திருக்க வேண்டும். அவள் மகனை கீழே இறக்கி மெதுவாக என்னிடம் வந்தாள். என்னோட பொண்ணு, இன்றுக்கு ஒரு நாள் மட்டும்தான் நான் இப்படி செய்தேன். உண்மையைச் சொன்னால் நேற்று இரவு ஒரு நிமிடம் கூட கண்ணை மூடவில்லை. அவ்வளவு வலி இருந்தது வயிற்றில். நீ காலையில் எழுந்து வேலைக்கு போக வேண்டியதில்லை என்று நினைத்து உன்னை எழுப்பவில்லை. பின்னர் எப்போதோ சோர்ந்து உறங்கிவிட்டேன். விழித்துப் பார்த்தால் கோபத்துடன் நிற்கிறாய் நீ. அரை மணி நேரம் கொடு, அதற்குள் உணவு தயார் செய்து தருகிறேன். அலமாரியில் உள்ள டின்னில் பிஸ்கட் இருக்கிறது, தற்காலிகமாக அதை எடுத்து சாப்பிடு. அவள் சொன்னவுடன் நான் எதுவும் பேச வேண்டியதில்லை என்று தோன்றியது. உண்மையைச் சொன்னால் வரும் வழியில் ஏதாவது வாங்கி சாப்பிட்டிருக்கலாம். வீட்டில் சமைத்திருப்பாள் என்று நினைத்து அதை வேண்டாம் என்று விட்டுவிட்டேன். பிஸ்கட் டின்னுடன் நேராக ஹாலுக்கு நடந்தேன். டிவியை ஆன் செய்து சோப்பாவில் அமர்ந்தபோது மனது ஏனோ அமைதியின்றி இருந்தது. எந்த உணர்ச்சியுமின்றி சேனல்களை மாற்றிக்கொண்டிருந்தேன். திடீரென ஒரு நிகழ்ச்சி கவனத்தை ஈர்த்தது. மாதவிடாய் காலத்தில் சில பெண்களுக்கு ஏற்படும் உடல் ரீதியான மற்றும் மனரீதியான பிரச்சனைகளை பற்றி ஒரு மருத்துவர் விளக்கிக் கொண்டிருந்தார். காரணமின்றி கோபம் வருவது, கடுமையான வயிற்று வலி, தனிமையாக உணர்வது போன்றவை அந்த நேரத்தில் ஏற்படலாம் என்றும் அதை புரிந்து கொண்டு அவர்களுடன் பழக வேண்டும் என்றும் அவர் கூறினார். அப்போது நான் என்னை பற்றியே யோசித்தேன். ஒவ்வொரு மாதமும் இயல்பாக நடக்கும் ஒரு செயல்முறை என்று மட்டுமே நினைத்திருந்தேன். அவளது மனதை புரிந்து கொள்ளவோ கவனித்துக் கொள்ளவோ ஒரு நாளும் நேரம் எடுத்ததில்லை. நேற்று இரவு அவளுக்கு நடந்ததும் இதுவாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் அதை வெளியே காட்டாமல் எனது கோபத்தை அவள் கையாண்ட விதத்தை நினைத்து அவளை மதிக்கத் தோன்றியது. வேகமாக எழுந்து சமையலறைக்கு நடந்தேன். அவள் உணவு தயாரிக்கும் பரபரப்பில் இருந்தாள். வெட்டிய பச்சை காய்கறிகளின் மீதி துண்டுகளுடன் தரையில் உட்கார்ந்து கறி செய்து விளையாடிக் கொண்டிருந்தான் அமன். சத்தமின்றி பின்னால் சென்று அவளை கட்டிப்பிடித்த போது அவள் என் கண்களை பார்த்தாள். கோபமெல்லாம் தீர்ந்ததா? நான் எதுவும் பேசவில்லை. மாறாக இரு கைகளாலும் அவளை இறுக்கமாக அணைத்து ஸ்டூலில் உட்கார வைத்தேன். இன்று ஒரு நாள் என் சர்க்கரை ஓய்விடு.
நான் எல்லா வேலைகளையும் செய்து கொள்கிறேன். என்ன நடந்தது என்று ஆச்சரியத்துடன் என்னையே பார்த்து கொண்டிருந்தவளிடம் அவ்வளவு சொல்லிவிட்டு வேலையில் மூழ்கினேன். அவள் அங்கிருந்து எழுந்து என்னிடம் வந்து என் கையை இறுக்கமாக பிடித்தாள். பின்னர் சொன்னாள், எதுவும் வேண்டாம் இக்கா, எதுவும் வேண்டாம். பிரியமானவர்களிடமிருந்து கேட்கும் இந்த வார்த்தைகள் மட்டும் போதும் ஒரு பெண்ணுக்கு வாழ்நாள் முழுவதும் நினைத்து மகிழ்ச்சியடைய. அவ்வளவு சொல்லும்போதே அவள் கண்ணீர் விட ஆரம்பித்திருந்தாள். நான் அவள் கண்களை பார்த்தேன். பளபளக்கும் இரு நட்சத்திரங்கள் கண்ணோரத்தில் வந்து நின்றன, கீழே விழுந்து சிதறுவது போல. அவளை இறுக்கமாக அணைத்து அவள் கண்ணீரை துடைக்கும்போது ஏனோ என் கண்களும் கலங்கியிருந்தன. பலரும் பலமுறை சொல்லி சலித்த விஷயமாக இருக்கலாம். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக பலர் தங்கள் துணையிடம் இதை புரிந்து நடந்து கொள்ள முயற்சிப்பதில்லை. மாதத்தில் 30 நாட்களும் உங்களுக்காக உழைக்கும் ஒரு பெண் உங்களுக்கு இருந்தால் அதில் 2 நாட்களாவது அவளுக்காக ஒதுக்குங்கள். வீட்டில் தயாரிக்கப்படும் உணவு நமக்கு ருசியாக இருப்பது போல அவளுக்கு அவ்வளவு ரசிக்க வேண்டிய அவசியமில்லை. எனவே எப்போதும் வீட்டு உணவை மட்டுமே சாப்பிட வேண்டும் என்று பிடிவாதம் செய்யாமல் அவ்வப்போது அவள் மகிழ்ச்சிக்காக வெளியில் வாங்கி சாப்பிடலாம். நினைவில் கொள்ளுங்கள், இத்தகைய சிறிய விஷயங்கள்தான் உறவுகளின் பிணைப்பை உறுதிப்படுத்துகின்றன, மனங்களை நெருக்கமாக்குகின்றன. அல்லவா? இதுதான் இன்று நமக்கு தேவையானது.